அதிபர் திரு சீமான் அவர்கள் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தான். 50,000 டன் அரிசி கப்பல், AK-74 துப்பாக்கியில் என் படத்தை ஒட்டி வச்சுருந்தான். நான் ஆட்சிக்கு வந்தால் எந்த கடனையும் கட்ட மாட்டேன், மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன். ஒரு வந்தவொடனே சொன்னாங்கல்ல 12 லட்சம் கோடி கடன் இருக்கிறது அப்படின்ட்டு, இதெல்லாம் அதிபர் வந்திருந்தாலும் கட்டிருக்க மாட்டார். என்ன இது போன்ற கதைகளை சொல்லும் தலைவர் யாராவது இருக்கிறார்களா? ஓ, அப்ப அந்த விஷயத்துல தான் இவர் தவிர்க்க முடியாத தலைவரா? அதனால் தான் அவர் தவிர்க்க முடியாத தலைவர். இப்போ சாதாரண தலைவராக இருந்தால் நீங்கள் தவிர்த்து விட்டு சென்று விடலாம். இப்படி ஒரு கதை சொல்லும் தலைவரை நீங்கள் தவிர்க்க முடியுமா? ஏன்பா, வெறும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்குனே கட்சி நடத்துற ஒரு கட்சி எங்கேயாவது இருக்குதாப்பா? சொல்லுப்பா, நீ எங்கேயாவது இருக்காப்பா? எங்கேயாவது இருக்கா? வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. வெறும் பயிற்சியே 18 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி. நீ தவிர்த்து பாரு. வேற ஒருத்தனை கதை சொல்லியா உங்கள்கிட்ட கதையை? அது உணர்ச்சி பொங்க சொல்லணும். அதுதான் மெயின். அது அண்ணன் மாதிரியே சொல்றேன். ஒருத்தர் இருக்கானாங்க இப்படி கதை சொல்ல ஒருத்தனை சொல்ல. அதனாலதான் நீதிமன்றம் அப்படி சொல்லிருக்கு. அதனால அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காது. அதான் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அடிச்சு விட்டியா?